இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஆறா பல உணவு திட்டத்தில் சேர்வதற்கு முக்கிய காரணம் வேதா சார் போட்ட ஒரு குறிப்பும் பிரபஞ்ச சக்தியும் தான் எனக்கு உதவி பண்ணியிருக்கு. ஏன்னா நான் என்னுடைய உடல் உபாதையினால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இதுக்கு முன்னாடியே ஆர்எஸ்ஆர் இதில் சேர்ந்து ஒரு பல உணவு திட்டத்தில் இருந்திருக்கிறேன். ரொம்ப நாளாயிருச்சு. இந்த கொரோனா வந்த பிறகு எனக்கு உடல் ரொம்ப பாதித்து ஐசியூவில் 2 வாரம் இருந்து உயிர் பிழைச்சதே பெரிய இதாக வந்தது. பல மருந்துகளின் பக்க விளைவுகள், ஒவ்வாமை, பல கோளாறு எது இல்லைன்னே இல்லை. அந்த அளவுக்கு அவ்வளோ ப்ராப்ளம். ரொம்ப ஓவர் வெயிட்டு, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாமே பார்டர் லைனில் இருக்குது. அப்புறம் சைனஸு. இந்த கொரோனாக்கு அப்புறம் என் நரம்பு எல்லாமே வீக் ஆயிடுச்சு. ஃபேஸ்லலாம் நரம்பெல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் மருந்து, அப்புறம் சப்போர்ட்டிவ் மெடிசன், விட்டமின்ஸ், அயனு, கால்சியம், விட்டமின் D3 இப்படி மருந்து மாத்திரைகளும் எதேஷ்டமாக. அப்போது என்ன செய்கிறது? எக்ஸசைஸ் செய்யுங்க, வாக்கிங்காவது போங்க அப்படின்னாங்க. நடக்கவும் முடியாது, மூச்சு வாங்கும். கீழே குனிஞ்சு நிமிர்ந்தாலும் மூச்சு வாங்கும். இப்போது ஓரளவுக்கு மேலே நம்ம அதாவது எல்லாமே மோசமாக இருக்குது. இனி மெடிசன் எடுத்தோம்னா லைஃப் டைம் தான். சுகருக்குனாலும் சரி, ப்ரெஷருக்கு, எல்லாத்துக்குமே. அப்போது நம்ம என்ன செய்யன்னு யோசனை பண்ணும்பொழுது பகவானையும் பிரார்த்தனை பண்ணேன். எப்போவும் நான் சூரியனை நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிடுவேன். அது மாதிரி பிரபஞ்சத்திட நான் வேண்டின பொழுது சார் அனுப்பின குறிப்பு இது கிடைச்சது. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். மேலும் அது ஆரம்பித்த தினம் கரெக்டாக அந்த ரம்ஜான் ஆரம்ப தினமாகவும் இருந்தது. அந்த 345 பல உணவு திட்டம் அந்த நம்பருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம சேரலாம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் நம்ம இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா எனக்கு சிவியர் அல்சர், அசிடிட்டி, ரொம்ப குடல் எல்லாமே புண்ணாக இருக்குது. இப்போது நம்மளுக்கு பழமே சேராது. நான் புளிப்புள்ள பழங்களே எதுவுமே சாப்பிட்டதே இல்லை இப்போதைக்குள்ளே. ஏன்னா நிறையா தொந்தரவுகள் இருக்கிறதுனால பழங்கள் எல்லாமே பிடிக்கும். அதனாலும் நான் சாப்பிட்டது இல்லை. இனியும் தொந்தரவுகள் வந்துருமே, நம்ம இதில் சேர்ந்துட்டு செய்ய முடியலனான்னு ஒரு அச்சம். இருந்தாலும் சரி செய்யலாமா வேண்டாமான்னு இருக்கும் பொழுது பரவாயில்ல முயற்சித்தை தான் பார்ப்போமேன்னு முந்தைய நாள் தான் நான் குழுவில் பெயரை கொடுத்து சேர்ந்தேன். சேர்ந்த அப்புறம்தான் தெரியும் இந்த ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங் இந்த இது கொடுத்துருந்தாங்க. ஆரம்பத்திலேயே எலுமிச்சம் பழச்சாறு டயட் இதுன்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம எப்படி இருப்போம், நம்மளுக்கு தான் சேராதே அப்படின்னு இருந்தது. இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம் அப்படின்னு. அப்போது ஒரு பழங்கும் பொழுது சரி நம்ம கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அரை பழமாக முதல்ல எலுமிச்சம் பழத்தில் புழிஞ்சி அதுக்காக அந்த எலுமிச்சம்பழம் தண்ணீரில் கலந்து குடிக்கும் பொழுது ஒரு பழங்கும்போது ட்ரையலுக்குன்னு அரை பழம் மட்டும் முதல்ல குடித்து பார்த்தேன். கொஞ்சம் ஒன்றும் தொந்தரவு பண்ணலை. பயந்துகிட்டே தான் செஞ்சேன். அது எடுக்கும்பொழுது எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம், ஒரு வைராக்கியம். நம்ம உடம்புல உள்ளது எல்லாம் சரியாயிரும். ஏன்னா எனக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் உண்டு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உண்டு, வாதம் வலி, கால் வலி உண்டு. இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு குளிர்ந்தாப்பில் சாப்பிடுங்கம்பாங்க. அதை சாப்பிட்டோம்னா வாதத்துக்காவது கால் வலி வந்துடும். வாதத்துக்கு இது சூடான்னு சொல்லி இப்படி கொடுப்பாங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடும். இப்படி ஒன்றும் உடலில் இதே சரியில்லை. ஆனால் இதுக்கு காரணமே நான் தான். ஏன்னா நான் என்னவே நான் கவனிச்சிக்கிறது இல்லை. புறத்தையாக இருக்கேன், வேலை பார்த்துட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருப்பேன். நான் நேரத்துக்கு சாப்பிட்றதோ ஏதோ இல்லை. ஆனால் இந்த முறை இதில் சேரும் பொழுது என்ன நான் கவனிக்கணும், நான் நல்லா ஆகணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு மென்டலி நான் நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டேன். அதில் பசி, அதீதமான பசி. நான் பொதுவாக விரதம்னா முருகனுக்கு விரதம் 6 நாள் இருப்போம். அப்போவும் நைட்டு பழம், பால் அப்படி சாப்பிட்ருந்துருக்கேன். இப்படி ஒன்றுமே சாப்பிடாமல் நான் இருந்ததே கிடையாது. இந்த 6 நாள் இருக்கும் பொழுது 2வது நாளே எனக்கு ரொம்ப பசி. நம்மளால் முடியாது. ஏன்னா அடுத்த நாள் 2 எலுமிச்சைன்னு கூடுது. நம்மளுக்கு எப்படி இருக்குமோ, வலி எதுவும் வந்துருமோ அப்படின்னு பயந்தேன். அப்போது இங்கே உள்ள டாக்டர்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு எதுக்கு இந்த விஷ பரீட்சை, பேசாமல் இதெல்லாம் விட்டுருங்கன்னாரு.
இன்னொன்று என்னுடைய ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க இது நல்லது தான், உங்கள் உடம்புக்கு நல்லது, உங்களால் முடியும்னா நீங்கள் தொடருங்க, அப்படி எதுவும் வந்தால் முடியாத பட்சத்தில் நான் மெடிசன் தரேன்னு சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது. அப்போது 2 நாள் கழிஞ்சது. 3வது நாள் அதீத பசி, என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ தான் ஆரா சாரோட ஸ்பீச் இது கேட்டேன். அதில் வெற்றி தொடங்குறதுல இல்லை, தொடர்வதி தான் அப்படின்னாங்க. அந்த ஒரு வாக்கு எனக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சுது. என்ன தான் வந்தாலும் வரட்டுமே, எல்லா எண்டுக்குமே நம்ம போயிட்டோம், இதையும் தான் முயற்சித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் இதிலலாம் அந்த வாமன தௌத்தி கிரியாலெல்லாம் நல்லா ஃபுல்லாகவே வாமிட் வந்துருச்சு. அப்புறம் கடைசியில் வாமிட் வரலை. அப்போது என்னடா தண்ணி இப்படி இதானப்போ குடல் எல்லாமே நல்லா சுத்தமாகப்பட்டது. குடல் எல்லாம் சுத்தமாகி நல்லா, அதாவது மோஷன் போகிறது வந்து யூரின் மாதிரி கிளியராக. ஏன்னா எனக்கு கேரளாவில் அந்த வாத இதுக்கு ட்ரீட் பண்ணும்போது வஸ்தின்னு சொல்லி குடலெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அப்போல்லாம் அவ்வளோ சிரமமாக இருந்தது. இது நம்மளே செய்யலாம், நம்ம குடலை நம்மளே க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு மெத்தட் இதாக இருக்குதுங்கும்போது எனக்கே ஒரு நம்பிக்கை. சரி, நம்மளோட வியாதி எல்லாமே சரியாயிரும், நம்ம நல்லாயிருவோன்னே தொயந்து இது 6 நாள் இது முடித்தேன். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே, நீ என்ன 2 நாள் இருப்ப, நீ பிரேக் பண்ணிடுவேனே சொன்னாங்க. என்னாலே நம்ப முடியல. இந்த பிரபஞ்சத்துக்கும் வேதா சாருக்கும் தான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு தடையும் என் மனசு தளரும் போதெல்லாம், தொடங்குவதில் இல்லைலாம் வெற்றி இல்லை, தொடர்வதில் தான் அப்படிங்கிறத நானே எனக்குள்ளே திருப்பி சொல்லிக்கிடுவேன். நம்ம எப்படினாலும் செஞ்சிடணும், முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணிடுவோம், நம்மளால் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்து பல வகை உணவுகள் இதெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு சுவையாகவும் இருந்தது சாப்பிடும் பொழுது. அப்போது அந்த பசியோடு இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு வருத்தப்பம் இதாக இருக்கும்போது எத்தனை ஜனங்கள் இந்த உணவுக்காக இருக்காங்கங்கிறத நினச்சேன். அதுக்கு இறுதி நாளில் எல்லாருக்கும் ஒரு உணவு இது கொடுக்கறது செஞ்சாங்க. அது முன்னமே இருக்கிறனால எங்கள் வீட்டில் எப்பயுமே அது கொடுக்குற வழக்கமாகவே தான் இருக்குது. அதுவும் சாருக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த பல உணவு திட்டங்களில் அந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு ஒரு புளிப்பும் வாமிட் வந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, வாந்தி எடுக்கிறதுனாலும் எடுத்துட்டு அன்னைக்கு உள்ளதை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனேன். 87 கிலோ வெயிட் இருந்தேன். நான் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணாட்டாலும் ஓரளவு முடிஞ்சளவு வெளியூர் போகிறது தவிர்க்க முடியாத ஒரு துஷ்டி வீடு வந்தது. அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் பிரேக்னாலும் அங்கே உள்ளதில் என்னமோ அப்படி கொஞ்சம் அப்படி சாப்பிட்டு இருந்தாலும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணினாலும் என்னுடைய எடை 5 கிலோ குறைஞ்சது. 5 கிலோ வெயிட் எடை குறைஞ்சது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எந்த ஜிம்முக்கோ என்னமே போகாமல் வீட்டிலேயே இருந்து நம்மளுடைய உடல் குறைஞ்சிருக்கு, மனசுக்கும் நல்லா இருக்குது. சாத்வீகமான உணவு எடுத்ததுனால நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் சாத்வீகமாகவும் நேர்மையாகவும் கரெக்டாக இருந்தது. எனி டிசிஷன் மேக்கிங் எவ்ரிதிங். அது அந்த காலையில் அந்த பிரபஞ்ச சக்தியோடு இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. நார்மலாகவே நான் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன் தான். ஆனால் என்னுடைய பொழுது இப்படி எக்ஸசைஸ்லாம் இன்னும் செய்யணுமா அப்படின்னு ஒரு சோம்பல் இருக்கும். பட்டு இந்த நிகழ்வில் எல்லாரும் செய்கிறாங்க அப்படிங்கும்பொழுது நம்மளும் செய்வோம் அப்படின்னு ஆசையாக செஞ்சேன். ஒன் மோர் திங், சார் யோகா இது சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே ட்ராக் ஷூட் இது மாதிரி தான் போட்டு தான் வரணும், வீடியோ ஆஃப் பண்ணால் இந்த மாதிரிலாம் போடலைன்னா யாரும் பார்க்க முடியாது, நீக்கிடுவாங்கன்னாங்க. எனக்கு அது ஒன்று தான் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ட்ராக் ஷூட்டு இந்த மாதிரி போட்டு எனக்கே என் உருவத்தை பார்க்க சகிக்காது. நம்ம இதெல்லாம் போட்டு சரி இருக்கட்டும், நம்ம இந்த வீடியோ இதை மட்டுமே செய்வோம், பார்க்கவாது சார் அனுமதிச்சா நம்ம அதை பார்த்து நம்ம செய்யலாமேன்னு நினச்சேன். பட் இந்த ஒரு இது என்னால் முழிச்சிருந்தாலும் என்னால் இணைய முடியல இந்த உடை காரணம்னால. ஆனாலும் மற்ற எல்லா இதுவுமே என்ஜாய் பண்ணி செஞ்சேன். இப்போவுமே தொடர்றதுக்கும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாட்டாலும் நைட்டு உணவு கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு பால் இது மட்டும் வச்சுருக்கிறேன். மற்றது எளிமையான உணவாக கூடுமான வரை மற்றது சமைச்சது இருந்தாலும், இப்போ என்னுடைய மகனும் இந்த ஆரா ஜூஸ் இது காலையில் அம்மா நீங்கள் போடுறதே எனக்கும் கொடுங்க அப்படின்னா. ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் அவ்வளோ பேருக்குமே ஃபேட்டி லிவர் கிரேட் 2, அதாவது இன்ன வியாதி தான் இல்லை, அவ்வளோவுமே இருக்குது எங்கிட்ட.
சார் தான். ஏன்னா நான் இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்திருந்தேன். அதனால் நான் சொன்னேன், இப்போ இதை நான் முடிச்சிருக்கிறேன், எனக்கு இன்னொரு தடவை எடுத்து பார்க்கணுன்னு கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உனக்கு நேரம் வழியாக போய் இதை பார்க்க அதை பார்க்கன்னு இருக்க, நல்லா இருக்கிறீங்களம்மா போதும் அப்படின்ட்டாங்க. நான் 87லேருந்து 82 கிலோ வெயிட் வந்திருக்கிறேன். இப்போ இதையுமே தொடர்ந்து செஞ்சு நல்ல முறையாக என்னுடைய உடலை நல்லா வச்சுருக்கிறேங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஒரு தெய்வ வாக்கா வேதா சார் சொன்ன விதம் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தது. அவங்க பேசுகிற அந்த சாஃப்டாக தெளிவாகவும் முறையாக கரெக்டாக அப்படி இருக்கிறது எனக்கு என் மனசில் அவ்வளோ ஒரு ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால் இனி எனக்கு இப்போ ஒரு 5 கிலோ குறைஞ்ச உடனே இனி பரவாயில்ல, நம்ம இதே முறையில் ரொம்ப ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாட்டாலும் ஒரு உணவு பழ உணவு, ஒரு வேளை, ஒரு இது நீராகாரம் அப்படிங்கிற மாதிரி நானே எனக்குள்ளே சமைச்ச உணவுலனாலும் அதில் ஹெல்த்தியாக இருக்கணும், நோ மைதா இந்த மாதிரி ஆயில் ஃப்ரைடு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நானே எனக்கு ஒரு ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் இது ஜூம் மீட் இது இருக்கும் அந்நேரம் சொல்லலான்னு நினச்சி இருந்தேன். அது நேற்றைக்கு இல்லை, இனி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதை நான் எப்படி ஷேர் பண்ணேன்னு தெரியல. அதனால் சரி பதிவிடுவோம் அப்படின்னே இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் லாங்காக நான் மனசில் தோன்றதெல்லாம் பேசிட்டேன். கொஞ்சம் போர் அடிக்குதுன்னா மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்னுடன் பயணித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும், சாருக்கு, மேடம், எக்ஸ்பெஷலி பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப அனுபவிச்சு, அதாவது இது அதுன்னு இல்லை, என்னோடய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல நிகழ்வுகள்லாம் வந்தது. அதாவது இந்த ரம்ஜான் இது வேறு, ஈஸ்டர், இது எந்த மதத்தவர் என்னன்னாலும் அவங்களுடைய தவ வாழ்க்கை நேரத்தில் நம்மளும் இதை செஞ்சோங்கிற எனக்கு ஒரு திருப்தி, அதுக்குரிய ஒரு பலனுமே இருக்குது. அது நல்ல நல்ல காரியங்கள்லாம் எனக்கு செய்கிறதுக்கு பிரபஞ்சம் வழிவகுத்தது. நீண்ட நாளாக பிரிஞ்சிருந்த தம்பதிகளை நல்ல முறையில் பேசி அவங்கள சேர்த்து வச்சுருக்கிறேன். நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எல்லாமே எனக்கு வேதா சார் கொடுத்த அந்த ஒரு தெளிவானது. அதுதான் வெற்றி தொடங்குறதுல இல்லை, தொடருவதில் தான். அது மாதிரி இது மாதிரி ஒரு நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்யணும், பகவான் அனுகிரகம் பண்ணணும். நன்றி, வணக்கம்.